வணக்கம். தர்ப்பணம் என்றால் என்ன? தர்ப்பணம் என்ற சொல்லை இன்று பலரும் பயன்படுத்துகிறார்கள். சிலர் அதை தர்ப்பணம் என்று சொல்கிறார்கள், மூன்றாவது தானா போட்டு. அது தவறு. முதல் THA தர்ப்பணம், அதான் சரியான உச்சரிப்பு. தர்ப்பணம் என்ற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்திலே திருப்திப்படுத்துதல், மகிழ்வித்தல் என்று பொருள். யார் யாரை திருப்திப்படுத்துகிறார்கள், யார் யாரை மகிழ்விக்கிறார்கள், எப்படி அப்படின்னு பார்ப்போம். இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு பூமியில் இருக்கிறவர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து திருப்திப்படுத்துகிறார்கள், மகிழ்விக்கிறார்கள். அதுதான் தர்ப்பணம். வணக்கத்திற்குரியவர்களுக்கும் நாம் இந்த காரியத்தை செய்வதுண்டு. இப்போ பிரம்ம ரிஷியே தர்ப்பயாமி, சத்திரிய ரிஷியே தர்ப்பயாமி, வைசிய ரிஷியே தர்ப்பயாமி, சூத்ர ரிஷியே தர்ப்பயாமி என்று சொல்லும்போது ரிஷிகள் 4 வருணத்தைச் சேர்ந்த ரிஷிகளுக்கும் நாங்கள் நிவேதனம் செய்கிறோம், காணிக்கை அளிக்கிறோம், வணங்குகிறோம், மகிழ்விக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸ்ராத்தம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை பல பேர் தப்பாக போட்டு ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. ஸ்ராத்தம் தான் இல்லை. ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது ஸ்ராத்தம். ஸ்ரத்தைனா என்ன? பக்தி, பணிவு, விசுவாசம், நம்பிக்கை. அதுக்கு ஸ்ராத்தம்னு பேர். இது ரெண்டுமே இறந்தவர்களுக்கு செய்யக்கூடியது தான். அப்படி 2 பேர் சொற்களாலே சொல்கிறார்கள். சில பேர் அந்த இறந்து போன நபருடைய சரீரத்துக்கு, பிரேதத்துக்கு செய்யப்படும் ஈமக்கிரியைகளை சிராதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தப்பு. அதுக்கு அந்தியஷ்டின்னு பேர். இறந்து போனவர்களுக்கு பின்னாலே திதி கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுதான் சிராதம், அதுதான் தர்ப்பணம். இறந்து போனவர்களை பற்றி நாம் நினைக்கிறது இல்லை, மறந்துடுறோம், பேசுகிறது கூட இல்லை. ஆனால் ரிஷிகள், சாஸ்திரகர்த்தாக்கள் அப்படி நினைக்கல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் இறந்து போன பிறகு ஒரு புது அத்தியாயமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் ஒரு ஜீவனம் ஜீவிக்கிறான். அது நமக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்கு தான் கருட புராணம்னு ஒரு புராணம் எழுதி வச்சான். பெருமாளும் கருடாழ்வாரும் உரையாடக்கூடிய சம்பாஷணை. ஒரு ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கின உடனே அது மோட்சம் போகிற ஆத்மாவாக இருந்தால் கேள்வி இல்லை, அது நேராக மோட்சம் போயிடுது, பிரச்சனை இல்லை. ஆனால் அது கோடியில் ஒன்று தான். சராசரியாக என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்த உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் இன்னொரு சரீரத்தில் புகுந்துக்கிறது இல்லை. அப்படி பல பேர் நினச்சிட்டு இருக்கா. தப்பு. ஒரு ஆத்மா இறந்து போன உடனே 1 வருஷ காலம் கஷ்டப்படுது. 1 வருஷ காலம் அது ஒரு நீண்ட தூர பயணம் செய்து யமபுரி செல்லுகிறது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த 1 வருஷ காலம் அது படுற துன்பத்தை போக்குறது தான் பூமியில் இருக்கக்கூடிய புத்திரர்கள், மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியம். என்ன செய்யணும்? மாசிக சிராத்தம், வார்ஷிக சிராத்தம் என்று மாதந்தோறும் ஒரு தடவை செய்கிறது, 1 வருஷம் பூர்த்தியான போது செய்கிறது. அது நம்ம அவங்கள மகிழ்விக்கணும். தர்ப்பணம் ஒழுங்காக செய்யணும். இந்த தர்ப்பணம்ங்கிறது 2 வகைப்பட்டது. ஒன்று பிரபலமாக நாமெல்லாம் பார்க்குறது, நினைக்கிறது, பேசுகிறது. 2வது அவ்வளவு பிரபலமாகாத ஒரு வழி, அதை நான் சொல்கிறேன். முதல் வழியை பார்ப்போம். முதல் வழி என்ன அப்படின்னா, தர்ப்பணம்ங்கிறது அந்த திதி அன்னைக்கு தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. திதி அன்னைக்கு கொடுக்கணும், அமாவாசை அன்னைக்கு கொடுக்கணும். அது மகாலய அமாவாசை அன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லா நாளும் நம்ம முன்னோர்களுக்கு செய்யலாம். அது அவங்கள போய் சேரும். பித்ருலோகம் என்று ஒரு லோகம் இருக்கிறது. அங்கே இருக்கிற பித்ரு தேவதைகள் இந்த பித்ருக்களுக்கு அவரவருடைய சந்ததியார் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் ஒழுங்காக போய் சேரும்படி பார்த்துக்கிறாங்க. சில பேர் விதண்டாவாதம் பேசுவாங்க. ஏன் இறந்து போனவன் மறு ஜென்மா எடுத்துட்டான்னா நீ கொடுக்குற தர்ப்பணம் அவனுக்கு எப்படி போய் சேரும்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் பித்ரு தேவதைகள் இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆத்மா வேறு ஜென்மா எடுத்துட்டா கூட
இவன் கொடுக்குற தர்ப்பணம் புண்ணியமாக மாற்றப்பட்டு அவன் முதல்ல ஆணாக பிறந்திருந்து இப்போ பொண்ணாக பிறந்திருந்தால் அந்த ஜென்மாவுக்கு போய் அதெல்லாம் போய் சேரும்படி செய்கிறார்கள். அந்த பொண்ணுக்கு திடீர்னு பட்டு சேலை கிடைக்கும், நல்ல புருஷன் கிடைக்கும், இப்படியெல்லாம் வரும். அதனால் இறந்து போன ஆத்மா எத்தனை ஜென்மா எடுத்திருந்தாலும் நீங்கள் அந்த ஆத்மாவை நினச்சி பண்ணக்கூடிய கர்மாவானது வேஸ்ட் இல்லை, நிச்சயமாக பலிக்கும், செய்யணும், கட்டாயம். இது இந்து மதத்தினுடைய தனிச்சிறப்பு. மற்ற மதங்களையும் இறந்தவர்களுக்கு மரியாதை சொல்லியிருக்கு, ஆனால் இந்த அளவு டீட்டெயில்டாக அவங்க சொல்லலை. ஆயுஷ் பரியந்தம் மகன் சாகிற வரைக்கும் அது அப்பாவுக்கு செய்யணுன்றான், அப்படி சொல்லியிருக்கு. அதில் இந்த பிரபலமான வழின்னு சொன்னேன் பாருங்கள், தர்ப்பணம். அதுக்கு தர்பபுல் எடுத்து தர்பபுல்லில் அந்த முன்னோர்களை ஆவாகனம் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சு எள்ளும் சமைச்ச சாதமும் சேர்த்து பிண்டமாக வைக்கிறது. அதுக்கு பேர் பிண்டம்ங்கிறது. நம்ம தெய்வத்துக்கு நைவேத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு நிவேதனம் பண்ணக்கூடியதுக்கு பிண்டம்னு பேர். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தீர்த்தம் ஒன்று உள்ளங்கையில் எடுத்துகிட்டு இந்த ஆள்காட்டி விரல் வழியாக விடணும். பெருமாளை நினச்சிட்டு விடணும், அவளை நினச்சிட்டு விடணும், அது போய் சேருது. இறந்தவர்கள் தங்களுடைய சந்ததியார் வீட்டுக்கு மாதம் ஒரு தடவையாவது அமாவாசை என்னைக்காவது வருகிறார்கள். நாம் அதை செஞ்சு அவங்கள கௌரவப்படுத்தி அனுப்பணும். இந்த சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆற்றுலையோ கிணத்துலையோ அந்த பிண்டத்தை போட்டுருவாங்க. இதை நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் செய்யலாம், ஒரு நல்ல ஒழுக்கமான வேதங்கிறத புரோகிதரை வச்சும் செய்யலாம். இது பிரபலமான வழி. இதை மாதம் ஒரு தடவை செய்யணும், வருஷம் ஒரு தடவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில பேர் இதுக்கு வாய்ப்பு வசதி இல்லைங்கிற போது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை போட்டு இந்த பசுமாட்டை அவர்களாக நினைக்கிற அந்த திருப்தி அவர்களை போய் சேரட்டும் அப்படின்னு செய்வாங்க. அது ஒரு வழி. சில பேர் ஒரு வேதம் கற்று நல்ல ஒழுக்கமான பிராமணரை கூப்பிட்டு ஏகாதிஷ்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு வேஷ்டி துண்டு போஜனமெல்லாம் பண்ணி வைத்து இந்த திருப்தி அவர்களை போய் சேரட்டும் என்று பண்ணுவார்கள். அதுவும் போய் சேரும், அப்படியும் செய்யலாம். இதெல்லாம் பிரபலமான வழி. இப்போது பிரபலமாகாத ஒரு வழி இருக்குது, அது பக்தி மார்க்கம். அது என்னன்னா உங்களுக்கு நான் சாஸ்திர மேற்கோளோடு சொல்கிறேன். ஸ்ரீமத் பாகவதத்திலே கோகர்ணன் கதை என்ற ஒரு கதை உண்டு, படித்தவாளுக்கு தெரியும். இந்த கோகர்ணன் கதையில் என்ன வருது, ஒரு தகப்பன் இறந்து போகிறான், மகன் அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காக கயா சேத்திரமெல்லாம் போய் தர்ப்பணம் பண்ணுறான், நிறைய தான தர்மம் பண்ணுறான். ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த தகப்பனாருடைய ஆவி மகன்கிட்ட பேசுது. என்ன பேசுது, மகனே நீ நல்ல மகன்தான், என்னுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எவ்வளவோ நீ தர்ப்பணம்லாம் கொடுத்த பண்ணினேன், ஆனால் நான் பண்ண கர்மா எனக்கு நற்கதி கிடைக்கலப்பா, ஆதலாலே ஒரு 7 நாள் பாகவதம் சொல்விக்கணுனே, அந்த புண்ணியத்தில் என் ஆத்மா நற்கதி அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவன் பாகவதத்துக்கு ஏற்பாடு பண்ணுறான். அந்த பாகவதம் 7 நாள் முடிஞ்ச உடனே அந்த ஆத்மா நற்கதி அடைகிறதாக ஒரு வரலாறு வருது. விஷ்ணு புராணத்தில் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் எங்கள் வம்சத்தில் எவனாவது ஒருவன் விஷ்ணு பக்தனாக வரமாட்டானா என்று ஏங்குகிறார்கள்னு ஒரு வரி இருக்குது. ஏண்டான்னா விஷ்ணுவுக்கு அடிமையாகிறவன் திருமாலுக்கு தொண்டனாகிறவனுடைய 7 தலைமுறை முன்னே 7 தலைமுறை பின்னே உள்ளவாளுக்கும் நற்கதி கிடைக்குதுன்னு சொல்லி சாஸ்திரம். இப்போ இதெல்லாம் தர்ப்பணம் இல்லாமலே நடக்குது. பக்தி, பெருமாளுடைய காரணமில்லா கருணை, நிர்ஹேதுக கடாட்சம். பெருமாள் இந்த முக்தி அடைகிற ஆத்மாவை எவ்வளவு நேசிக்கிறானா, அவன் சம்பந்தப்பட்ட முன்னேழு பின்னேழு தலைமுறையினருக்கும் அவன் நல்லது செய்கிறான். அப்போ ஒரு குழந்தை மேலே உள்ள பிரியத்தில் அந்த குழந்தைய நம்ம வாரி எடுத்து கட்டி பிடிக்கிற போது அந்த குழந்தை போட்டிருக்க சட்டையும் எடுத்து அணைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் அது. இந்த வழி ஏதோ காரணத்தினால அதிகமாக பிரபலம் ஆகலை பின்னால். அப்போது நீங்கள் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம், ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், இந்த புண்ணியம் என்னுடைய முன்னோர்களுக்கு போய் சேரட்டும்னு சொல்லலாம், ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சமாராதனை பண்ணலாம், தியாராதனை பண்ணலாம், கோவில் கைங்கரியம் பண்ணலாம், 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு இந்த புண்ணியம் அவளை போய் சேரட்டும்னு சொல்லலாம், ஏழைகளுடைய அநாத ஆசிரமத்தில் ஏதாவது நீங்கள் டொனேஷன் கொடுத்து இந்த புண்ணியம் அவளை போய் சேரட்டும்னு சொல்லலாம்,
நல்ல பிராமணர்களுக்கு தானம் பண்ணி இந்த புண்ணியம் அவளை போய் சேரட்டும்னு சொல்லலாம். ஒரு ஏழை பையனை படிக்க வச்சு இந்த புண்ணியம் வந்து அவளை போய் சேரட்டும்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் சம்மதம் உண்டு, இடம் இருக்குது. ஆதலாலே இப்படி மகிழ்விப்பது தர்ப்பணம். இதை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு சடங்காக மாதம் மாதம் மறக்காமல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது ராகவேந்திரருடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம், இறந்து போன அவருடைய மனைவிக்கு இவர் சும்மா அப்படி தீர்த்தம் தெளிக்கிறாரு, அது நற்கதி அடையுதுன்னு பார்க்குறோம். மகான்களாக இருக்கிறவர்கள், பக்தி விசுவாசம் வலுவாக இருக்கப்பட்டவர்கள், ஒரு வார்த்தை போதும் அந்த ஆத்மா நற்கதி அடையும். இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த பூமியில் இருக்கிறவன் செய்கிற நல்ல காரியம் கெட்ட காரியம் முன்னோர்களை போய் பாதிக்குது. அதனாலே அந்த முன்னோர்கள் தான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தாங்க, உடம்பை கொடுத்தாங்க. அந்த நன்றி மறக்கக்கூடாது. இந்து மதத்தில் ஏறக்குறைய எல்லா சாஸ்திரமுமே நன்றி அறிதல்ங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு தான். அம்மாவை ஏன் வணங்குகிறோம், அப்பாவை ஏன் வணங்குகிறோம், அப்பா உயிரை கொடுத்தாரு, அம்மா சரீரத்தை கொடுத்தாங்க, அந்த நன்றிக்கு தான். ஆசிரியர் கல்வியை கொடுக்குறாரு, அவரை வணங்குகிறோம். அப்படி இந்த தர்ப்பணம் செய்யும்போது நீங்கள் அவர்கள் கொடுத்த இந்த சரீரம் நன்கு வளமோடு இருப்பதற்கு வழிவகுத்து கொள்கிறீர்கள். அதை நீங்கள் மறக்கிற போது இந்த சரீரத்துக்கு ஏகப்பட்ட வியாதி வருது. மருந்துக்கு கட்டுப்படாத வியாதி, டாக்டர்களுக்கு கட்டுப்படாத வியாதி. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றாண்டுகள் அதிகமாக வியாதிகள் அதிகமாகிட்டு போகுது. மெடிக்கல் ஷாப் அதிகமாகிட்டு போகுது, மருந்துகள் அதிகமாகிட்டு போகுது. காரணம் என்ன, இந்த தர்ப்பணத்தை நாம் மறந்துட்டோம். இறந்தவர்களை மறக்கக்கூடாது. உயிரோடு இருக்கிற போது புறக்கணித்தா கூட இறந்த பிறகு மறக்கவே கூடாது. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கட்டாயமாக செய்யணும். சாகிற வரைக்கும் செய்துக்கிட்டு இருக்கணும். மகன் தான் செய்யணுங்கிறது இல்லை. சம்மந்தமே இல்லாத அநாத பிரேதங்களுக்கு கூட செய்கிறாங்கிறான். அநாத பிரேத சம்ஸ்காரம் அசுமேதை ஆகிறதுக்கு சமன்றான். யாரோ ஒருத்தர் ரோட்டில் செத்து கிடக்கிறானோ அவனுக்கு நீங்கள் சாந்தி பண்ணிங்கன்னா, அவன் நற்கதி கிடைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அது ஒரு அசுவமேதையாகம் பண்ண புண்ணியம் தருதுன்னு சொல்கிறான். இறந்து போனவர்களை இருக்கிறவர்கள் மறக்கக்கூடாது. ஆனால் அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து தனியாக கருட புராணம்னு ஒரு புராணம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வந்தாங்க. அந்த காலத்துலலாம் எப்படின்னு சொன்னால், இறந்து போனவர்களுக்காக எல்லா வருணத்தாரும் மாதம் ஏதாவது செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அந்த திதி வரும்போது ஒருபடி அரிசி 2 வாழைக்காய் ஒரு பிராமணருக்கு தானம் கொடுத்து இந்த புண்ணியம் போய் எங்கள் தாத்தாவை போய் சேரட்டும் அப்படின்னு ரெகுலராக இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது ஒரு கடமை. தென்புலத்தார் அப்படின்னால வள்ளுவர். தென்புலத்தார்னு யார்? தெற்கு திசையா எம்மபுரி. கனவில் நீங்கள் தெற்கு திசை நோக்கி போகிறதா கண்டிங்கன்னா நீங்கள் சாக போகிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் ஒரு கழுதை மேலே ஏறி சிகப்பு உடை உடுத்தி கொண்டு போனால் நிச்சயமாக அவுட்டு. அதுவும் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. நீங்கள் உயிர் எழுத வேண்டியதுதான். அந்த கனவு பார்த்து சந்தோஷமாக இருக்காதீங்க. நம்ம ஜாலியாக சிகப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தெற்கு போகிற தெற்க என்ன சிலோன் இருக்குது, தெற்க வந்து புருணை இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, போகிற போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. தெற்க இருக்கிற யமலோகத்துக்கு போக போகிறீங்கிறதுக்கு அது அறிகுறி. தென்புலத்தார் அந்த தெற்கு திசையில் இருக்கிற அந்த எம்மபுரியை சேர்ந்தவர்கள் அல்லது இந்த பித்ருலோகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் நல்லா இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லா இருப்போம். அப்போ நீங்கள் அவங்கள மறக்க போது சரீரத்துக்கு மட்டும்தான் வியாதி வருதுன்னு நினைக்காதீங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. பிஸ்னஸ் நொடிச்சு போகும், அல்பாயுசில் சாவு நடக்கும், குடும்பத்தில் சண்டை வரும், இன்னும் என்னென்ன பிரச்சனை உண்டோ எல்லாம் வரும் முன்னோர்களை நீங்கள் மறக்கிற போது. இன்றைக்கி பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறதுக்கு காரணம் அது முக்கியமான விஷயம். அந்த இறந்து போனவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிரார்த்தம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது, தான தர்மம் பண்ணுறது, தப்பு பண்ணாமல் இருக்கிறது, அன்றைக்கி வந்து சுகபோகங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது, இதெல்லாம் கடமைன்னு விதிச்சிருக்கு. அது என்ன காரணத்தினாலேயோ தெரியல, ஒரு கடந்த 50-100 ஆண்டுகளாக இதை பற்றி யாருமே கவலைப்படுறதா தெரியல. கவலைப்படணுங்கிறதுக்காக தான் ஒருத்தர் இறந்து போனால் அவங்க சடங்குகள் செய்கிற போது கடைசி நாள் அன்றைக்கி புரோகிதர் வந்து கருட புராணம் ஒரு காப்பி கொடுப்பார், அதை படிங்கோன்ட்டு. நம்ம வாங்கி தூக்கி போட்டுடுறோம். அதை படித்தாவே தெரியாதில் என்ன இருக்குன்னு. ஆதலாலே இந்த தர்ப்பணத்தை உலகம் என்று மறந்ததோ அன்றே இந்த உலகம் சகல பீடைகளையும் வரவழைத்து கொண்டது. இந்த தர்ப்பணமும் சிராத்தமும் இங்கே நாம் செய்கிற மாதிரி விமரிசையாக
உலகத்தில் எங்கேயுமே செய்யலை. நாமெல்லாம் எத்தனை கோடி ஜென்மங்களில் எவ்வளோ புண்ணியம் பண்ணினோமோ இங்கே வந்து பிறந்து இங்கே இருக்கிற முன்னோர்கள் நமக்கு அதை எடுத்து காட்டி சொல்லி இதை செய்யுங்கடான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதை நாம் அவைல் பண்ணிக்கிறது இல்லை. அதை ஒரு சிரமமாக நினைக்கிறோம். ஐயோ இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக 30 நாளும் ஜாலியாக சாப்பிட்டுவிட்டு தூங்குறதை விட்டு மாதம் ஒரு தடவை அவனுக்கு இந்த மாதிரி செய்யலாம். செத்து போயும் விட மாட்டேங்கிறாங்க. நம்மளை செத்த பிறகும் கூட அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இது என்ன பெரிய தொல்லையாக இருக்குது. உயிரோடு இருந்த வரைக்கும் வேற நாள் ஈச்சரை போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருந்தால் செத்த பிறகு மாதம் ஒரு நாள் நம்ம தர்ப்பணம் பண்ணணும்னா அது என்னது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் வயிற்றுக்கு 3 வேளை எப்படி சோறு போடுறோம், வெளியே போகும்போது எப்படி சட்டை போடுறோம், எப்படி தினம் காலையில் பல் விளக்குறோம், இதெல்லாம் நமக்கு செஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பெரியவர்களுக்கு அவங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது செய்யணும். ராமன் தன் தகப்பனார் இறந்து போனார் என்ற செய்தியை சித்திரக்கூடத்திலே பரதன் சொல்லி கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணினான்? அவருக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் பண்ணினான். முதல் வேலையாக ஜடாயு ஒரு சாதாரண பறவை, கழுகு, நண்டு நத்தியை திங்கக்கூடிய அந்த பிராணி சீதைக்காக உயிரை விட்டதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? ஒரு தகப்பனுக்கு மகன் செய்ய வேண்டிய சடங்கு செஞ்சான் அவன். எப்படி? அதுக்கு பிண்டம் வைக்கும்போது வால்மீகி சொல்கிறாரு, மான்களை ராமன் வேட்டையாடி அவற்றின் தசையை உருட்டி பிண்டமாக வைத்தான். அது ஜடாயுவுக்கு அதான் பிடிக்கும். அதை செஞ்சான். செய்து சகல உலகங்களையும் தாண்டி எந்த உலகத்துக்கு போனாலும் ஒரு ஆத்மா திரும்பாதோ அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு நீ செல்வாயாக, யாராவது தடுத்தால் தசரத சக்கரவர்த்தியின் மகன் ஸ்ரீ ராமன் அனுப்பினான் என்று சொல், உன்னை யாரும் தடுக்க மாட்டார்கள் என்று சொன்னான். ஏன் அவன் பாட்டுக்கு சரி இது ஒரு கழுகு ராவனோட சண்டை போட்டுச்சு, அதால் ஒன்றும் செய்ய முடியலை, செத்து போச்சுன்னு அவன் பாட்டுக்கு போயின்னு இருக்க வேண்டியதானே? ஏன் அதை செய்கிறான்? நாம் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டினவன் ராமன். கிருஷ்ணன் போதனையினாலே நம்முடைய மனதை கவர்ந்தவன். ராமன் தான் வாழ்ந்த வாழ்க்கையினாலே மனதை கவர்ந்தவன். மனிதன் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை விவரணமாக வாழ்ந்து காட்டியவன் ராமன். அது நமக்கெல்லாம் ஒரு பாடம். எப்போவோ செத்து போனார் தசரதன், அவன் சும்மா இருக்கலை. அந்த தர்ப்பணத்தை ஒழுங்காக செஞ்சான், கடைசி வரைக்கும் பண்ணினான். இந்த நாட்டிலே இந்த தர்ப்பணமெல்லாம் ஒழுங்காக நடந்ததுனாலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தது, பிதிர்லோகத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்தது. நாட்டில் செழிப்பு, எங்கே பார்த்தாலும் தங்கம். இன்றைக்கி தான் நம்ம பணம்னு சொல்லிவிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு ஐ ப்ராமிஸ் த பேரர் தி அமௌண்ட் ஆஃப் 500 rupees ஆர் 1000 rupeesன்னு வெறும் கடன் பத்திரத்தை வச்சுக்கிட்டு காசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. நிஜ தங்கத்தையே காசாக வச்சுருந்தான். தங்கத்தை மரக்காலில் அளந்து கொடுத்தான். அவ்வளவு தங்கம் இருந்தது. சோம்நாத்பூரில் அந்த கஜினி முகமது வந்தானே, 17 தடவை படையெடுத்து அள்ளிட்டு போனால் அவனால் அள்ள முடியல. அவ்வளவு தங்கம். கோவில் கதவெல்லாம் தங்கத்தில் செஞ்சாங்க. தங்கங்கிறது சும்மா சர்வசாதாரணம். ஒரு புலவன் பாட்டு பாடணுன்னா ராஜா 1000 பவுன் 10,000 பவுன்னு தங்கத்தை வாரி கொடுப்பான். அவ்வளவு தங்கம் இருந்துச்சு. இப்போ எங்கே போச்சு அந்த தங்கமெல்லாம்? அந்த தங்கமெல்லாம் எங்கே போச்சு? இந்த நாட்டில் தானே இருந்துச்சு. பூமாதேவி எடுத்துக்கொண்டாள். நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை சரியில்லை. முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை செய்யலை, அதனால் தண்டனை. அதனால் நீங்கள் சாப்பிட மறக்கலாம், வேறு எதை வேணாலும் மறக்கலாம். ஆனால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த சாந்தி கர்மாக்களை மறக்கவே கூடாது. குறிப்பாக அவங்க இறந்த நட்சத்திரம் அந்த நாள் வரும்போது ஏதாவது செய்யுங்க. அது ரொம்ப வேணாம், ஒரு பிச்சைக்காரனுக்கு ஏதாவது போட்டு இந்த புண்ணியம் போய் அவர்களை சேரட்டும்னு. இல்லை பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது அவளுக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி இந்த ஆத்மா எங்கே இருந்தாலும் மறுஜென்மா எடுத்திருந்தாலும் எடுக்காட்டியும் அதுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை. இது செய்யக்கூடாதா? நமக்காக மணிக்கணக்காக ப்ரே பண்ணுறோம். கோவில் அவன் 21 சுற்று சுற்றுறான், 108 சுற்று சுற்றுறான். எதுக்குன்னா அவனுக்கு லாட்டரியில் பரிசு கொடுக்கணுங்கிறதுக்காக. உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இறந்து போன முன்னோர்கள், அவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஒதுக்கக்கூடாதா? அதை நாம் என்றைக்கு செய்கிறோமோ அன்னைக்கு தான் நம் வாழ்வு வளம் பெறும், நம் நாடு வளம் பெறும், நம் வீடும் செழிப்பெறும். அதை ஒதுக்கிட்டு முன்னோர்கள் தெரியாதனமாக வேலையை சொல்லிட்டு போயிடுறான்னு நினைக்காம அதை கடுமையாக நினச்சி செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா இந்த நாடு, இந்த இந்திய தேசம் முன்னொரு காலத்தில் எப்படி அனைத்து உலக நாடுகளும் கண்டு வியக்கும்படி இருந்ததோ அப்படி வந்துடும். ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தால் இந்தியா ரிட்டர்ன்னு சொல்லிக்குவான்.
அவ்வளோ பெருமை. வாஸ்கோட காமா, கொலம்பஸ் போன்ற கடல் பயணிகள்லாம் என்ன எழுதி வச்சுருக்கிறாங்க. யுவாங் சுவாங், ஃபாஹியான் எல்லாம் அங்கே வந்தவங்கலாம் இந்தியாவை என்னையா ரோடெல்லாம் தங்கம், எங்கே பார்த்தாலும் தங்கம், குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, இந்தியாவில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுயா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜப்பானில் அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் இந்தியாவில் பிறக்கணும், புத்தர் பிறந்த பூமின்னு சொல்லிக்கிறான். இந்தியா அவ்வளோ உயர்ந்த நாடாக இருந்தது. யாருக்கிட்டையும் இந்தியா கையேந்தாது, கடன் வாங்காது. மற்ற நாடுகளுக்கு இவங்க கொடுத்தாங்க. அப்போ திரைச்சமூகத்தோர் என்று சங்க இலக்கியத்தில் பார்க்குறோம், மராட கம்மியர்னு சிலப்பதிகாரத்தில் பார்க்குறோம். ஃபாரினர்ஸ் வெளிநாட்டுக்காரங்களாம் இங்கே இந்த ஊர் ராஜாக்களுக்கு சேவகம் பார்த்து வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சிருக்கிறான். அவங்களுக்குன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனிச்சேரி இருந்திருக்கு. சிலப்பதிகாரத்தை படித்து பாருங்க தெரியும். அவ்வளோ தூரம் மற்ற வெளிநாட்டுக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு இந்த நாடு. காரணம் என்ன? அவர்கள் முன்னோர்களை மறக்கவில்லை, தர்ப்பணம் ஒழுங்காக செய்தார்கள். அதை தான் இப்போ நாம் விட்டுட்டோம். நம்ம தாத்தா மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா? நம்முடைய முன்னோர்கள்லாம் என்ன உயரம், 6 அடி 7 அடி சர்வசாதாரணம். அடியனுடைய ஞானாசிரியர் சொல்லுவார், இன்றைக்கி நீங்கள்லாம் வெள்ளைக்காரனை பார்த்துட்டு 6 அடி இருக்கான் 6 அடி இருக்கான்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் காலத்தில் நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தானுங்கப்பா. இப்போ எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்றார். காரணம் என்ன? பிறக்கிற மனிதன் குள்ளமாக பிறக்கிறான், நோயோடு பிறக்கிறான், கண்ணு தெரியலை, காது தெரியலை, 20 வயசுலேயே சர்க்கரை வியாதி வருது. இதெல்லாம் காரணம் என்ன? முன்னோர்களை புறக்கணிக்கிறதுலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது வேணுமா? தேக வியாதி மனவியாதி இல்லாமல் மனுஷன் வாழணும். மனிதனுக்கு 2 பிரச்சனை, தேகத்தில் வியாதி, மனசில் வியாதி. இந்த 2 வியாதி இல்லாமல் ஒருத்தர் இருந்தான்னா அவன் தான் அதிர்ஷ்டசாலி. அது உங்களுக்கு வேணுமா? அப்போது தர்ப்பணம் பண்ணுங்க. அப்போ முன்னோர்களை மறக்காதீங்க, அதில் எச்சரிக்கையாக இருங்க. அதுதான் இன்று இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு பேசினதனுடைய நோக்கம். வணக்கம்.